மத்திய அரசு எப்படி இதோடைய நிலைப்பாடை எடுத்திருக்கிறதுங்கிறது அவரே சொல்லிட்டார். இப்போ விஜய் கவர்மெண்ட் இப்போ வந்திருக்குது, அப்பவே நதிநீர் தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்கிறது, அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இப்பொழுது இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை அந்த அமைச்சரவை என்ன சொல்லியிருக்கிறது, தமிழகத்துடைய கன்சர்ன் இல்லாமல் அங்கே எதுவுமே. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பழைய ப்ரெஸ் மீட்லாம் எடுத்து பாருங்கள், துரைமுருகன் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவர் பல முறை அலட்சியமாக சொல்லியிருப்பார். சில மீட்டிங்கில் இவங்க போய் கலந்துக்காமலே கூட திமுக இருந்தாங்க. எந்த அளவுக்கு தைரியம் அவங்களுக்கு இருந்ததுன்னா, மத்திய அரசு அப்படி செய்யாது, ரெண்டாவது ஃப்ளோரா அதை நீனே பண்ணிடு, அந்த கிரில் கேட் அந்த இது அதில் நீ அவர் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லி, சரி இதெல்லாம் யாருங்க அவர் தான் அப்படின்னு அந்த இது பண்ணி, சரி அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, அடுத்தது இந்த ஆட்சி தானே வரப்போகுது. சார் இப்போ நீங்கள் ஒரு விஷயமா கேட்டீங்க, டெலிகிராம்னால அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, பல விஷயங்கள் பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம் வந்தாலும் இதில் மிகப்பெரிய ட்ராபேக் அப்படிங்கிறது, அது அவங்க அட்வான்டேஜ்னு சொல்லலாம், ஆனால் ட்ராபேக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஐஐடியுடைய தலைவர் காமகோடி அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கார். ஏன்னா அவர் என்டிஏல இருக்கிறார். அவங்க எந்த அளவுக்கு அந்த அம்மா போயிடுச்சுன்னா, மத்திய அரசுடைய திட்டங்கள் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துட்டா அது மோடி போய் சேர்ந்துருவாரு அப்படின்ட்டு திட்டங்களை எல்லாம் முடக்க ஆரம்பிச்சான். திமுக காரன் பேசுறதெல்லாம் நினைச்சுக்கிட்டு உண்மை நினைச்சுக்கிட்டு அவன் சொல்றான். ஏன்னா நான் 35 வருடங்களாக நீல அகலத்தை அளந்திருக்கிறேன், இந்தியா முழுக்க நான் போய் பார்த்துருக்கேன். லிங்காயத்துகள் அவங்க தங்களை இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதில் பார்ஷியலி உண்மை என்னென்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கும் பொழுது நம்ம இந்துக்கள் இல்லைன்னு சொல்லணும்லாம் ஒரு குரூப் தெரிஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு சொன்னாலும் அப்படி இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். மேகதாட்டு விவகாரம், தமிழக அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். டெண்டர் இல்லாமல் ரூபாய் 1.35 கோடிக்கு அட்வான்ஸ் ஒர்க். திமுக ஆட்சியில் கோவை மாநகராட்சியில் முறைகேடு. டெலிகிராம் மீதான தற்காலிக தடை சரியே, டில்லி ஐகோர்ட் திட்டவட்டம். எதிர்க்கட்சி தலைவர் பதவி திரிணாமுல் கட்சிக்கு இல்லை, மம்தா பானர்ஜிக்கு ஏமாற்றம். இந்தியாவில் இந்துக்கள் மைனாரிட்டிகள், மௌலானா ஹலீல் உர் ரஹ்மான் சஜ்ஜத் நோமானி பேச்சால் சர்ச்சை. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். மேகதாட்டு மீண்டும் இந்த கர்நாடக பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கிறது. எல்லா அரசியல் தலைவர்களுமே சொல்லக்கூடிய மெயினான வார்த்தை என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த காவிரி நதிநீர் அப்படிங்கிறது ஏதோ சாதாரண ஒரு பிரச்சனை இல்லை, அது உணர்வு பிரச்சனை பிளஸ் உணவு பிரச்சனையும் கூட. அப்போ அங்க இந்த மாதிரி ஒரு அணையை கட்டி தண்ணீர் தேக்குவதற்கு கர்நாடக அரசு முயற்சி செய்துட்டு வருது. அது கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்கிறது. அது காவிரி நதிநீர் ஆணையமாகட்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பாகட்டும், இது எல்லாவற்றையும் மீறி அதை வைத்து அரசியல் தொடர்ந்து இரு மாநிலங்களிலுமே நடைபெற்று வருகிறது. இப்போ துணை முதல்வராக இருந்த முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய DK சிவகுமார் நாங்க அதை கட்டதான் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கு இப்போ சட்டமன்றத்துல விஜய் தலைமையிலான அரசு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு தரோம், நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இது எந்த திசையை நோக்கி போகும்னு நீங்க பாக்குறீங்க சார்? முதல்ல இன்றைய சிறப்பு தீர்மானம், தனி தீர்மானம் விஜய் கொண்டு வந்தது. விஜய் முதல்வராகி ஒரு 1.5 மாதத்துலேயே இது வந்திருக்குது. எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதற்கான ஒரு நெருக்குதல் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருக்கிறேன்னு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மேகதாது விவகாரம், அது கடந்து வந்த பாதை, இதையெல்லாம் கொடுத்து உதயநிதி கூட பேசியிருக்காரு. உதயநிதி பேசுறதுல ஒரு முரண்பாடு அந்த உரையிலேயே இருந்ததை பார்க்குறோம். என்னென்னா, எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, தீர்மானம்லாம் கொண்டு வந்தீங்க ரைட்டு,
மத்திய அரசுக்கு, நம்ம மத்திய அரசுங்கிறோம், அவர் ஒன்றிய அரசுன்னு பேசியிருக்காரு. ஒன்றிய அரசுக்கு ஒரு கடுதாசியை போட்டு அப்படியே உட்காந்துருக்க கூடாது. எது சொல்கிறாருன்னா, அவங்க அப்பா மாதிரி இருந்துடக்கூடாது, போட்டு எல்லா தலைவர்களும் சேர்ந்து நாம் ஓரணியிலே திறந்து போய் ஒன்றிய அரசு தலைவர்களை சந்தித்து, குறிப்பாக பிரதமரை சந்தித்து நம்ம நேரில் போய் பேசணும். இதைத்தான் எங்கள் தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதற்கு திமுக தயார் அப்படின்னு. அவங்க ஆட்சியில் இருந்தப்ப இது மாதிரி எதுக்கெல்லாம் தயாராக இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஆனால் அவர் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம், இந்த மேகதாது பிரச்சனை வரும் பொழுது திமுக ஆட்சியில் இருந்தது, அது என்னெல்லாம் செய்ததுன்னு அவர் படிக்கிறார், பார்த்து தான் படிக்கிறார். அதில் எல்லாத்துலேயுமே என்னென்னா கடிதம் எழுதினார், அதற்கு மத்திய அரசு பதில் கடிதம் எழுதியது. அப்படின்னா என்னென்னா அங்கேயும் நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு போகல, அங்கேயும் ஒரு முறை தீர்மானம் நிறைவேற்றினது, இதுதான் சொல்லியிருக்காரு. தவிர நாங்கள் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்கிற அக்கறையில் சொன்னாரா, இல்லை இது யாரும் இப்போதைக்கு நீ தீர்மானத்துக்கு முதல்ல அப்படி பேசிட்டு கடைசியில் இல்லை எங்களை இப்படி கூப்பிடலை அப்படி கூப்பிடலை அதனால் போகலை அப்படின்னு உருட்ட போகிறாரா அப்படிங்கிறது தான் தெரில. ஆனால் சொன்னது நாங்கள் இப்படியெல்லாம் கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னா, அந்த உரையில வாசிக்கும் பொழுதே மத்திய அரசு கொடுத்த பதில் அப்படிங்கிறதே இப்பொழுதைய மத்திய அரசு எப்படி இதோடைய நிலைப்பாடை எடுத்திருக்கிறதுங்கிறதே அவர்களே சொல்லிட்டார். இப்போ விஜய் கவர்மெண்ட் இப்போ வந்திருக்குது, அப்பவே நதிநீர் தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்கிறது, அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இப்பொழுது இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை அந்த அமைச்சரவை என்ன சொல்லியிருக்கிறது, தமிழகத்துடைய கன்சர்ன் இல்லாமல் அங்கே எதுவுமே, இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பழைய ப்ரெஸ் மீட்லாம் எடுத்து பாருங்க, துரைமுருகன் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவர் பல முறை அலட்சியமாக சொல்லியிருப்பார். சில மீட்டிங்ல இவங்க போய் கலந்துக்காமலே கூட திமுக இருந்தாங்க. எந்த அளவுக்கு தைரியம் அவங்களுக்கு இருந்ததுன்னா, மத்திய அரசு அப்படி செய்யாது அப்படிங்கிற ஒரு தைரியம் கூட அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அவங்க அப்பொழுதே ரொம்ப காவிரி மேலாண்மை அதை மீண்டும் கொண்டு வந்த அந்த போர்டை கொண்டு வந்தது இந்த மோடி அரசு தான். முல்லை பெரியார் பிரச்சனை, அந்த நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு அங்க அணையே உடைஞ்சிரும் அப்படின்னு கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் வந்து இதற்காக ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்து பயமுறுத்தி அந்த மக்களை மலையாளிகள் வெர்சஸ் தமிழர்கள்ங்கிற ஒரு விதத்துல கொண்டு போற அந்த பிரச்சனையெல்லாம் சென்சிட்டிவாக கொண்டு போகும் பொழுது கூட சத்தம் இல்லாமல் அதை உயர்த்துவதற்கான அந்த வேலைகளை எல்லாம் மத்திய அரசு பார்த்ததுங்கிறோம். ஆகவே இரண்டு மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தாவா, எவ்வளவு மத்திய பிரதேசுக்கு, சண்டிகர் டெல்லி இருக்குது, பல மாநிலங்களுக்கு இடையே இந்த நீர் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் மத்திய அரசு சுமூகமாகவே தீர்த்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தீர்மானத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், எலெக்ஷன் நேரத்தில் அவங்கள துரந்தர் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இப்பொழுது வந்து அந்த மாதிரி ஓரளவு ஒரு சென்சிபிளாக பேசுகிறார்கள் அப்படின்னே சொல்லணும். குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை தான். இது வந்து நீங்கள் சொன்னது பேர் உணர்வு பூர்வமானது, உணவுக்கானது, எல்லாத்தையும் அந்த அம்மாவும் அழகாக ரைமிங்காக, ஏன்னா ரைமிங்காக பேசுனா தான் விஜய்க்கு பிடிக்குன்னு சொல்லி அந்த அம்மாவும் ரைமிங்கெல்லாம் பேசியிருக்கிறது. சொல்லும் பொழுது பிரச்சனைகள் ஒரு பக்கம், அதற்கான தீர்வாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்தியா முழுக்க நதிகளை இணைக்க வேண்டும்ங்கிறது ஒரு கொள்கையாக இருந்தது. அப்படிங்கிறத தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நதியையாவது நம்ம இணைக்கணும் அப்படிங்கிறது. இந்த கோதாவரி காவிரி இணைப்புக்கு மத்திய அரசு இது பண்ணது, டிபிஆர்லாம் ரெடியாக இருந்தது. ஆனால் 2 மாநில அரசுகளும் அதற்கான முனைப்பை முழுமையாக காட்டலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். காவிரியில் பல தடுப்பணைகள் வருவதற்கு காரணமே திமுக தான். அதாவது பிரச்சனையின் தோற்றுவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப இதை ஏன் பழைய இதே குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா, அதுதான் ஊழல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு செக் பாயிண்ட் இந்திரா காந்தி வச்ச உடனே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொன்னது கருணாநிதி தான். ஸோ பிரச்சனையின் தோற்றுவாயாக திமுக இருந்தது. அதனால தான் தமிழகத்துக்கு என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கச்சத்தீவா மீனவர்களுக்கு பிரச்சனையா, அதோடைய தோற்றுவாய் யார், திமுக. காவேரி பிரச்சனையா, அதோடைய தோற்றுவாய் யார், திமுக. இது மாதிரி எந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்தாலும் நீட்டா அவங்க தான் அப்பொழுது மத்திய அரசில் இருந்தாங்க, அவங்க இருக்க முடியும். இது மாதிரி தமிழகத்திற்கு எந்த பிரச்சனை என்றாலும் அதனுடைய தோற்றுவாயாக திமுக இருக்கும். இன்றைக்கு தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது உண்மை உள்ளபடியே இது சந்தோஷம்தான். ஆனால் இப்பொழுது இந்த கவர்னர் உரையிலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, என்னன்னா திமுக
வந்து மத்திய அரசுடைய ஒரு எதிர்ப்பு நிலையிலே இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது நமக்கு ஓட்டு நமக்கு வாங்கி தரும். ஏன்னா நம்ம இந்த திகா பெரியார் கோஷ்டியெல்லாம் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தும், குஷிப்படுத்தும். அதனால நம்ம வந்து எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், எது நடந்தாலும் இங்கே மத்திய அரசை சொல்லணும். ஆனால் தாவேக்கா குறிப்பாக விஜய் ஒரு இதில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா, நம்ம அப்படியே திமுக ஸ்டாண்டை எடுக்கக்கூடாது, ஆனால் மைனாரிட்டிகள் ஓட்டுகளையும் தக்க வச்சுக்கணும். அதனால எந்தெந்த விஷயத்துல மத்திய அரசோடு முரண்படுகிறோங்கிறத ஒரு இயர்மார்க் பண்ணிடணும். ஆனால் அவங்களோடு கொஞ்சம் இணைந்து போனாதான் சில விஷயங்கள் இங்கே நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் 25 ஆண்டுகளாக இல்லாமல் தேசிய கீதத்தை ஆரம்பத்திலே பாடி ஆளுநர் உரையை தொடங்கியிருக்காங்க. அதுவே பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வெகமெண்ட்டாக மத்திய அரசை எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாத்திற்கும் மத்திய அரசு தான் காரணம், மோடி தான் எங்களை வஞ்சித்து விட்டாருங்கிற அளவுக்கெல்லாம் விஜய் செல்ல மாட்டார் அப்படின்னு சுமூகமாக அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா அந்த பிரேமலதாவும் சொல்லியிருக்காங்க, DK சிவகுமாரும் கூட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார், நீங்கள் அந்த ஆப்ஷனையும் கூட யோசிங்க அப்படிங்கிறாரு. நமக்கு ஒரே ஒரு தான், இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பிறந்த நாள், ட்விட்லாம் பண்ணியிருக்காரு சகோதரர். அவர் உடனே சொல்ல, ஜனநாயகத்தை காப்பதற்காக நம்ம எல்லாம் ஓரணியில திறனும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய்க்கும் இன்னொரு பக்கம் ஸ்டாலினுக்கும் கூட சேர்த்து கூப்பிட்டுருக்காரு. ஜனநாயகத்தை நம்ம எல்லாரும் சேர்த்து, ஜனநாயகத்தில் என்னன்னா 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்க பிரச்சனை வந்ததுன்னா அதற்கு இவர் என்ன சொல்யூஷன் சொல்லுவாருங்கிறதையும் சொல்லணும்ல. இப்போ அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜக காங்கிரஸ் எல்லாமே மேகதாது கட்டணுங்கிறது தான். அப்படின்னா அங்கே எப்படி நமக்கு 20 சீட்டு டேம் ஷூர், பிஜேபி 17 சீட்டு 15 சீட்டாவது அங்கே வெற்றி பெறும். அதனால நம்ம அந்த பிஜேபிக்கு தான் ஆதரவாக இருக்கணும்னு தான் மத்திய அரசு தன்னுடைய ஒரு முடிவை எடுக்கணும். ஆனால் அப்படி செய்வது இல்லை. அவங்களுக்கு பொலிட்டிக்கலி அட்வான்டேஜாக கர்நாடகா இருந்தால் கூட நியாயத்தின் பக்கம்தான் அங்கே மத்திய அரசு, மோடி தலைமையிலான அரசு இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த தீர்மானத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளியர் கட் மெசேஜ். இந்த சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தில் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் அதிலிருந்து அமமுக, IUML, பாஜக வந்து அமைதி காத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இல்லை, என்னன்னா ஒரு சில விஷயங்கள்ல இவங்க மத்திய அரசோடு முரண்படுகிறாங்க. என்ன மாதிரி இவங்க செய்ய போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. இப்பொழுதுதான் சொல்லியிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தையும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பிரேமலதா விஜயகாந்தே கூட ஆதரவுன்னு தெரிவிச்சுட்டு அவங்க பேசின இது வந்து மத்திய அரசுக்கு முரண்பாடாக அவங்க பேசலை அப்படிங்கிறது. இப்போ அதே உதயநிதி பேசுனதை பார்க்குறோம், நாங்கள் அப்படியெல்லாம் அந்த காலத்திலேயே நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமாலாம் அவர் உருட்டியிருக்காரு. ஸோ அது மாதிரி பாஜக உருட்ட முடியாதுன்னு இன்னும் பாஜக கூட ஒரு கிளியர் கட் மெசேஜ் பண்ணுங்க, இது வேண்டும் இது. ஏன்னா இப்போ ராஜேஷ்குமார் காங்கிரஸ்லேருந்து பேசினவர், நான் வந்து இந்த இதுக்கு நாங்கள் முழுமனதாக நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு இருக்காரு. தமிழக காங்கிரஸ் வந்து எதிர்க்குது. இப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய DK சிவகுமார்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு. இப்ப எதுக்கு விஜய் கொஞ்சம் ஸ்ரூடா இருக்காருன்னு சொல்றதுக்கு ஏன் பாக்குறேன்னா, டெல்லி போயிருந்தப்ப ஃபர்ஸ்ட் விசிட் போயிருந்தப்ப அவருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே சந்திக்கல. ஏன்னா எல்லாரும் DK சிவகுமாரை ப்ரொமோட் பண்ணி சிஎம்ஆ கொண்டு வரக்கூடிய அந்த வேலையில இருந்தாங்க. சரி, DK சிவகுமார் வந்து பதவி ஏற்கிறார், பக்கத்துல தான் பெங்களூர். நீங்க வந்து ட்ரெயின்ல போனாலே 7 மணி நேரத்துல அங்கே 6 மணி நேரத்துல போயிடலாம். இவர் எல்லாத்துக்கும் ஃப்ளைட்ல தான் போறாரு, ஈஸியா போயிருக்கலாம். ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். அவருக்கு வேண்டப்பட்டவர்களாம் அழைச்சிட்டுலாம் போயிருக்கலாம், பெங்களூர் பக்கத்துல தான். ஆனா அவர் போகலை. அப்படின்னா ஏற்கனவே இந்த சென்சிட்டிவ் இந்த இஷ்யூ இருக்கும் பொழுது இது நம்மை பத்தி வேற ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறதுனால தான் அவர் அதிலிருந்து விலகியே இருந்தார். காங்கிரஸ் கூட்டணியோடு ஆட்சியில் இருக்கும் பொழுதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அதுவும் ஒரு சவுத் இந்தியாவில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒருத்தவர், பார்க்கப்படுகக்கூடியவர், பல எம்எல்ஏக்கள்லாம் அங்கங்கே பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு பணத்தாலும் அதை ஒருங்கிணைத்து ஒரு பக்கத்தில் வச்சு ஹோட்டல் அங்கங்கே பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆள் DK சிவகுமார். அவருடைய பதவியேற்பு விழாவுக்கே விஜய் போகல அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனையுடைய வீரியம் இருக்குது. நாளைக்கு இதை வச்சு நம்மளை வந்து ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லை இது சம்மந்தமாக பல கேள்விகள் கேட்பாங்க. அப்பொழுது நீங்கள் பேசினீர்களா, அவர் காதிலே ஓதினீர்களாலாம் கேட்பாங்க. அதுலேருந்து நம்ம போகாமல் இருப்போம். அதனால தான் கொஞ்சம் ஷ்ரூடாக தான் ஆரம்பத்திலே இருக்கிறார்கள். இது தொடர்ந்தா அவருக்கு நல்லது தான், இந்த ஆட்சிக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். தொடர்ந்து பார்ப்போம் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு. கோவை மாநகராட்சியில் வந்து முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறதுக்கு டெண்டர் கொடுத்து அதை கட்டிட்டாங்க. அதை வந்து சுமார் ஒரு 3
3-6 கோடியில அது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இதுல வந்து அட்வான்ஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. அது சுமார் 1.25 கோடியில அந்த வேலை நடைபெற்று இருக்கிறது. அதுக்கு வந்து எந்த டெண்டருமே விடப்படலை. அது வந்து அட்வான்ஸ் ஒர்க்கு, அதுக்குன்னு எந்த பேப்பர் ஒர்க்குமே கிடையாது. அந்த வேலையை பார்த்துட்டாங்க. அதுக்கான அமௌண்ட்டும் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இப்போ மீண்டும் அதே பணியை முன்னெடுப்பதற்கு இப்ப டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்பனா இந்த மாதிரி தமிழகம் முழுக்க எவ்வளவு பணிகள் நடைபெற்றிருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் கூடவே எழுந்திருக்கு. இப்போ இந்த அரசு இதற்கான நடவடிக்கையா என்ன எடுக்க போகுதுன்னு தெரியல. இது இப்போ பேசு பொருள் ஆகிட்டு இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இங்க வந்து வடிகால் பணி நடந்ததுல 5000 கோடி என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் பல பணிகள் 95% முடிந்தது, 60% முடிந்தது, 98% முடிந்து விட்டது. பிறகு கூட்டி கழிச்சு பார்த்தா 42% தான் ஆயிருக்கு அப்படின்லாம் கே.என். நேரு சொன்னார்ல. இப்போ இந்த முடிந்த சதவீத கணக்குகள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அதுலேயே நீங்கள் ஒர்க்கெல்லாம் எப்படி அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் ஓரளவு இல்லாமல் பேப்பர் இல்லை, உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட், அந்த ஊழலுடைய ப்ளூ பிரிண்ட்டே அதில் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி கோவை மாநகராட்சியில் என்னென்னா கவுண்டம்பாளையம், அதில் 33வது வார்டில் தான் இந்த வேலை நடந்திருக்கு. அங்கே 3.36 கோடிக்கு முதல்வர் படைப்பகம், அது ஒரு நல்ல திட்டம்தான். பட் அதில் எந்த ஒரு திட்டமுமே நாங்கள் ஊழலுக்கான திட்டம் இல்லாமல் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டி வேலை செய்யக்கூடியவர்கள் திமுக. அதை விஞ்ஞானபூர்வமாக செய்யக்கூடியவர்கள் அவங்க கை தேர்ந்தவர்கள். இப்போ நீங்கள் கேட்டீங்க பேப்பர் ஒர்க் எதுவுமே அதில் இல்லை, நீங்கள் இன்னாருக்கு தான் இந்த டெண்டர் கொடுத்துருக்கோம், இது இந்த டெண்டருடைய எக்ஸ்டென்ஷன், இதற்கு இவ்வளவு பணி முடிஞ்சால் அவங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், இந்த மாதத்திற்குள் இந்த நாட்களுக்குள் இந்த வேலையை அவங்க, இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை பொறியாளரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க சைன் பண்ணி நான் தான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே அவங்க இதை நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தான் இந்த ஒரு ஃப்ளோர் சரியில்லை அதை மட்டும் அவங்க எக்ஸ்டென்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதனால அட்வான்ஸ் ஒர்க் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இது எந்த அளவுக்கு உங்கள் வேலை பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து போகிற போக்கில் அப்படி எடுத்துக்கோங்க ஒர்க்கு அப்படின்னு. இதில் வந்து கமிஷன் கரெக்டாக இதில் போய் சேர்றதுக்கு தான் இந்த வேலை. அதாவது எந்த அளவுக்கு தைரியமாக அதிகாரிகள் இதை திருடி இருக்காங்க. அதுவும் பெரும்பாலான டெண்டர்ஸ் வந்து வாய்மொழி உத்தரவாகவே தான் கொடுத்துருக்காங்களாம். அந்த ஃப்ளோரா அதையும் பண்ணியிருப்பா நீனே, அந்த 2வது ஃப்ளோரா அதை நீனே பண்ணிடு, அந்த கிரில் கேட் அந்த இது அதெல்லாம் நீ அவர் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லி, சரி இதெல்லாம் யாருங்க அவர் தான் அப்படின்னு அந்த விவரம் பண்ணி, சரி அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அடுத்தது இந்த ஆட்சி தானே வரப்போகுது, நம்ம தேவையான பண்ணிட்டு அதில் ஒரு கமிஷன் அடிச்சுக்கலாம் அப்படின்னு. இன்னும் பெரும்பாலான இந்த இதில் கமிஷன் வாங்குறதுக்கு எதுக்குன்னா கட்சி நிதி அப்படின்னு தான் வாங்கப்படுகிறது அப்படின்னு. ஆரம்பத்திலே ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் சொன்னது என்னென்னா, கட்சி நிதி என்று யார் கான்ட்ராக்டர்கள் கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீர்கள் அப்படின்னு. இவர் தனியாக வசூல் பண்ணுவாரான்னு நமக்கு தெரியாது. பட் இப்பொழுது விஜய் அவர்கள் அவர்கிட்ட கீழே இந்த ஒரு சில துறை வர்றதுனால இவங்க வந்து டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னா 40 டெண்டர் இவங்க அறிவிச்சிருக்காங்க. இது இப்போ நீங்கள் சொன்னீங்களா பேப்பர் ஒர்க் இல்லாதனால இந்த வேலை நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் இதுக்கும் டெண்டர் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்க்குறப்ப ஏற்கனவே முக்காசு வேலை முடிஞ்சிருக்குதா அப்படின்னா அது என்னடா அப்படின்னு கேட்டோன்னா அதுதான் அட்வான்ஸ் ஒர்க் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த துறையில் இருக்கிறவங்க அட்வான்ஸ் ஒர்க்குங்கிறவங்க பேரிடர் காலங்களில் கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் அட்வான்ஸ் ஒர்க்கு. ஏண்டா சாவகாசமாக நீ பண்ண ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இந்த ஃப்ளோர் கட்டணும்னா இதுக்கான டெண்டர் என்ன, அதோடைய டெண்டர் மதிப்பு என்ன, அதில் L1 L2 L3 6 இதெல்லாம் பார்த்து தானே கொடுப்பாங்க. நீ வந்து எல்லாமே அட்வான்ஸ் ஒர்க்கு அப்படின்னா இது எப்படின்னா இந்த சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு 110 விதியின் கீழ் அப்படின்னு எல்லாம் அடிச்சு விடுறது மாதிரி, அதே மாதிரி இதுவும் எல்லாமே அட்வான்ஸ் ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டு. இப்போ இதை பார்க்கும் பொழுது நம்மளே ஒரு முறை இந்த பூத கண்ணாடிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஆவின்ல எப்படி எல்லாம் ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பேசியிருக்கோம். இப்போ தான் இந்த ஆவின் ஊழல் பற்றி திரும்ப பேசணும். எப்போனா இந்த பச்சைப்பால் திடீர்னு நிறுத்தினாங்கன்னு சொல்லி இப்பொழுதுதான் திரும்ப வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு பாலில் ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்னா அதுக்கான தரம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது சாதாரணமாகவே கொள்முதல் பண்ணுறப்ப எல்லா பாலையும் ஒருத்தன் தண்ணி கலந்து எடுத்துகிட்டு வருவான், அவனுக்கும் அதே ரேட்டு தான். நல்ல பால் ஒருத்தவங்க கொடுப்பான், அவனுக்கும் அதே ரேட்டுங்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இப்போ நல்ல பால் கொடுக்குறவன் தானே லூசர்.
ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறப்ப டெஸ்டிங் மிஷின் ஒன்று வைங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னாங்க. சரி, அந்த டெஸ்டிங் மிஷின் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி சப்ளை பண்ணியிருக்குதான். அந்த ஒரு டெஸ்டிங் மிஷினோட ரேட்டே வந்து 65,000 ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து 7,000 இடத்துக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 7,000 கொள்முதல் நிலையங்களுக்கு. இதில் பல கொள்முதல் நிலையங்களில் வேலையே செய்யலை அப்படின்னு. ஆனால் அந்த இது வந்த உடனே பைசா உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் பே பார்க்குற இந்த டோல் இந்த மற்ற விஷயங்கள்லாம் ரோடு வச்சுருக்காங்க, இத்தனை வருடங்கள் இந்த ரோடு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் ரோடு போடுறாரு. ஒரு 1.5 வருஷத்துலேயே ஒரு இடத்துல பள்ளம் வருது அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு யார் பார்க்கணும்? அவங்க தான் ரெஸ்பான்ஸ். இந்த கான்ட்ராக்ட். அதே மாதிரி இந்த டெஸ்டிங் மிஷின் கொடுத்தவரும் அப்படி தானே பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 15 to 20% அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணுவாங்க. இவங்க உடனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கும் கமிஷன் ஏதாவது வாங்கியிருக்கணும். வர்றேன் சார் போத்தனா எப்படியெல்லாம் இழுக்க அடிக்கிறோம், நீ போட்ட உடனே எனக்கு பைசா ரிலீஸ் பண்ணுறோம், மரியாதை அதில் 10% கொடு இப்படின்னு கூட வாங்கியிருக்கலாம். இப்போ அது போல் இங்கேயும் பல விஷயங்கள்ல நடந்திருக்கும். நான் வந்து உனக்கு அட்வான்ஸ் ஒர்க் கொடுக்குறேன், அதனால் எனக்கு முதலே கமிஷன் கொடு இப்படிலாம் கூட கேட்டிருக்கலாம். இது ஏதோ கோவை மாநகராட்சியில் நடந்திருக்கு அப்படின்லாம் நம்ம கொதிக்க வேண்டாம். நீங்கள் எல்லா மாநகராட்சியிலும், ஏன்னா திருநெல்வேலி மாநகராட்சியில் நாம் பார்த்தோம் ஃபினாயில் வாங்கினது 55 லட்சம் அந்த சைன் பண்ணலன்னு டிரான்ஸ்ஃபர் ஆன கடைசி நாளில் அந்த கமிஷனர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போன அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பான்ஸ் பவுடரா இல்லை மைதா மாவா இப்படின்லாம் கேள்வி கேட்ட அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். நம்ம மேயர் கேட்ட அந்த வேலையெல்லாம். ஸோ இது போல் பல இடங்களில் இந்த டெண்டர் இந்த விஷயங்களில் குளறுபடிகள், முறைகேடுகள், கமிஷன் எல்லாம் நடந்திருக்கிறது. இப்போ ஒரு டெண்டரை கால் ஃபார் பண்ணது மூலமாக ஒரு முறைகேடு தெரிஞ்சிருக்குது. இப்போ இந்த முறைகேடு தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் தைரியமாக திருடி இருக்கான்ல, இவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரி, இவன் நாளைக்கு நமக்கு யூஸ் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டே பெரிய ரொம்ப பிஸ்தாவாக இருப்பாம்பள இருக்க திருடுறதுல, இவனும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேணுங்கிறப்ப திரும்ப கொண்டு வந்து அது திருடுற வாங்களா அப்படிங்கிறதுலாம் போக போக இந்த அரசு எடுக்கும் நடவடிக்கையை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. மத்திய அரசு வந்து சில விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த ப்ளூ வேல் கேம் வந்த பொழுதாகட்டும், எவ்வளதோ பள்ளி சிறார்கள் குழந்தைகளுக்கு எவ்வளோ பாதிப்பு வந்ததுங்கிறத பார்த்தோம். டிக்டாக் அதுவுமே எவ்வளோ பாதிப்பை இந்தியர்களிடையே ஏற்படுத்தியது, அதை பேன் பண்ணதாகட்டும், அப்புறம் சீனா சேர்ந்த பல ஆப்பை வந்து உடனே பேன் பண்ணதாகட்டும். இப்போ இந்த நீட் தேர்வு அந்த கொஸ்டின் பேப்பர் குளறுபடி வெளியில் வந்ததில் மத்திய அரசு வந்து டெலகிராமை வந்து சந்தேகப்பட்டு டெலகிராமை வர 22ஆம் தேதி வரைக்கும் தடை விதிச்சிருக்காங்க இந்தியாவில். 21ஆம் தேதி மீண்டும் அந்த நீட் தேர்வு நடைபெறுகிறது. அதற்கு அவங்க டெல்லி ஹைகோர்ட்டை நாடி இருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டுமே போயிருக்கு, மத்திய அரசு எடுத்த நடவடிக்கையில் நாங்கள் உடன்படுறோம், 22ஆம் தேதி வரைக்கும் அந்த பேன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பிரச்சனை, அப்படி டெலகிராமில் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுதுன்னு ஒரு சாரர் பொங்கி எழுந்துகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த மே 3ஆம் தேதி இளநிலை நீட் தேர்வு நடந்தது. அப்போ வந்து பேப்பர் லீக் ஆகிடுச்சு, வினாத்தாள் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ மறு தேர்வு தான் நீங்கள் சொல்கிறது மாதிரி வரும் 21ஆம் தேதி நடக்குது. ஸோ 22ஆம் தேதி வரைக்கும் டெலிகிராமுக்கு, ஏன்னா ஒரு வதந்தி கிளம்பியது, நிறைய வினாத்தாள்கள் இதெல்லாம் தான் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் பரப்பப்படுவதாகவும், அதற்கு மிடில் மேன் மூலமாக 25,000 எவ்வளோ லட்சம் வரைக்கும் பணம் டிரான்சாக்ஷன் கூட பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இது ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால மத்திய அரசு இந்த செயலியை 22ஆம் தேதி வரைக்கும் தடை போட்டிருக்காங்க. இதை எதிர்த்து டெலிகிராம் வந்து அந்த நிறுவனம் என்ன பண்ணுது, டெல்லி கோர்ட்டுக்கு போகுது. இதை எப்படி இவங்க முடக்கலாம், இதில் எவ்வளோ பல விஷயங்கள் இருக்குது. உண்மைதான், டெலிகிராமில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட 2 MB அளவுக்கு தான் ஏதாவது அனுப்ப முடியுது. நம்ம ஃபோட்டோஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸே கூட எவ்வளோ MBக்குள்ளார அனுப்ப முடியுதுங்கிறதெல்லாம் இருக்குது. பட் டெலிகிராமில் உங்களுக்கு GB கணக்கில் வரைக்கும் ஃபைல்ஸை அனுப்ப முடியுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. மத்திய அரசு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது என்னென்னா,
இந்த டெலிகிராம் மூலமாக பயங்கரவாதம், இணைய குற்றங்கள், நிதி மோசடி, போதைப்பொருள் கடத்தல் இதெல்லாம் கூட நடக்குது. எங்களுக்கு அந்த முக்கியமான என் டு என் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இந்த வாட்ஸ்அப்லலாம். யார் முதலாக ஒரு பதிவை போடுறார், அந்த பதிவுவர் யார் அப்படிங்கிற தகவல்லாம் வாட்ஸ்அப்புக்கு தெரியும். இப்போ நீங்கள் அந்த ஒரு குரூப்பில் இருக்கீங்கன்னா அது அப்படியே சுற்றி எங்கேருந்தோ ஒவ்வொரு குரூப்பாக மாறி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு யார் போட்டாங்கங்கிறது உங்களால் வேணால் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம், வாட்ஸ்அப்புக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக அப்பொழுதே மத்திய அரசு என்ன சொன்னது, ஒரு நோடல் ஆஃபீஸ்னு ஒன்று, வாட்ஸ்அப்பு அப்பாட்டக்கர் நீ வச்சுருக்கிற, யூஎஸில் வச்சுருக்கிற இன்ஸ்டாகிராமு, மெட்டா எல்லாமே ஒவ்வொரு கம்பெனி எல்லாம் ஒன்று நீங்கள் வாங்கிடுறீங்க. அடுத்தடுத்து நீங்கள் ஒரு கம்பெனியாக அமெரிக்காவில் இருக்கீங்க. இப்போ இங்கே நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இஷ்யூ வருது, இதை நான் யாருக்கு போய் அட்ரஸ் பண்ணுறது? நோடல் ஆஃபீஸ் எங்கே? நோடல் ஆஃபீஸர் யார்? யாரிடம் நாங்கள் முறையிடணும்? இந்த பிரச்சனை இருக்குது, இதை நாங்கள் சரி செய்யணும் அப்படின்னு கேட்டால் எந்த ஆஃபீஸரை போய் பார்க்குறோம்? இல்லை நீங்கள் எல்லாமே யூஎஸ் தான், அதுதான், அது செல்லுபடியாகாதுன்னு வாட்ஸ்அப்புக்கு, ட்விட்டருக்கு இதெல்லாம் மத்திய அரசு அப்பொழுதே இது பண்ணது. ஆரம்பத்தில் முரண்டு பிடித்த வாட்ஸ்அப்பு, ட்விட்டர்லாம் கடைசியில் வழிக்கு வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி வாட்ஸ்அப்புகள் இவங்கெல்லாம் வழிக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அது தடை செய்ய போய் நேபாளத்தில் மிகப்பெரிய பிரச்சனையானது. சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்லேருந்து எல்லாம் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது. நம்முடைய ஜனநாயக நாட்டில் நமக்கு செல்லமாக ஒரு மிரட்டல் இந்த நிறுவனத்துக்கு கொடுத்தோம். ஏன்னா மார்க்கெட் பெருசு. இங்கு அந்த பயனாளிகள் இல்லை பயன்படுத்துபவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு வால்யூம் இருக்குது. அதனால் இது நமக்கு பெரிய அளவு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ட்விட்டர், இப்பொழுது எக்ஸ் தளம், இவங்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் இது நடுப்ப கூட எலான் மஸ்கெல்லாம் கொஞ்சம் முரண்டு பிடித்தார் வேற வழியில். இன்னும் சொல்லணும்னா பெங்களூரில் இதே போல் ஒரு கேஸ், கர்நாடகாலையும் சமூக வலைதளங்கள் எங்களுக்கு கேட்ட டேட்டாவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்கும் பொழுது கோர்ட்டே அவங்களை கண்டித்தது. சுப்ரீம் கோர்ட்டில் பல முறை இது சம்பந்தமாக கேஸ் வந்திருக்கு. நாட்டில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு வருது, அது சம்பந்தமாக அட்ரஸ் பண்ணுங்கிறப்ப நாங்கள் அதற்கு ஒத்துழைக்க மாட்டோங்கிறத எந்த அளவுக்கு சரி அப்படிலாம் கேட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் தான் இது முதல்ல தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சது. அதுக்கப்புறம் எக்ஸாம் வருது, எங்களுக்கு சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதை இப்போதைக்கு மத்திய அரசு எடுத்த முடிவு சரி அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. சார், இப்போ நீங்கள் ஒரு விஷயமா கேட்டீங்க, டெலிகிராம்னால அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, பல விஷயங்கள் பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் மிகப்பெரிய ட்ராபேக் அப்படிங்கிறது, அது அவங்க அட்வான்டேஜ்னு சொல்லலாம், ஆனால் ட்ராபேக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஐஐடியுடைய தலைவர் காமகோடி அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கார். ஏன்னா அவர் என்டிஏல இருக்கிறார், இந்த நேஷனல் டெஸ்டிங் அகாடமி, அதில் அவர் இருக்கார். இதில் என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு லைவாக ஒரு டெமோவே பண்ணி காட்டுறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் நீங்கள் அனுப்புகிறீங்க, ராஜேஷ்க்கு ஒரு டக்குன்னு பண்ணி ஃபைல் பண்ணிக்கிங்க, ஒரு ஃபைலோ ஏதோ ஒன்று அனுப்புகிறீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 1 hour 2 hours கழிச்சு, ஐயோ இது இவருக்கு அனுப்பக்கூடாது, நான் வேற யாருக்கோ இல்லை கௌதமுக்குள்ள அனுப்பிச்சிருக்கணும், இவருக்கு அது தேவையில்லாத ஃபைலாக கூட எனக்கு இருக்கலாம், அது என்னுடைய பார்வைக்கு ஐயோ இதை எடிட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்களால் எடிட் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன அனுப்பிச்சிங்களோ அதை எடிட் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க. ஆனால் டெலிகிராமில் என்னன்னா, நீங்கள் ஒரு இதை எனக்கு ஃபைலை அனுப்புறீங்க, பிடிஎஃப்பை, இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூட உங்களுக்கு திடீர்னு தோணி அதை நீங்கள் ஃபைலை எடிட் பண்ணுறீங்க, மெசேஜிங்கில் எடிட் பண்ணுறீங்க. எடிட் பண்ணால் கூட இப்பொழுதுதான் எடிட் பண்ணீங்கன்னா அதில் வராது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதோடைய ஒரிஜினல் டைம் ஸ்டாம்ப் அப்படியே இருக்கும். இப்போ ஈவன் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பல பத்திரிகைகள் வருது சாமி, அதில் ஒரு செய்தியை போடுறாங்க. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்று மேகதாது விஷயமாக விஜய் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினார் அப்டேட்டட் டைம்னு அப்படின்னு போட்டு இப்படி வந்துடுது. இன்னைக்கு 4:30 மணிக்கு அந்த செய்தியை அப்டேட் பண்ணுறாங்க. திடீர்னு அதில் இன்னும் சில விஷயங்களை சேர்க்குறாங்க. ஆமாம், அடுத்த நாள் சேர்த்து ஆன்லைன் தானே, திரும்ப மேலதிக தகவல்களையும் அதில் சேர்த்து, இவர் பேசுகிறப்ப உதயநிதி என்ன சொன்னார், இதில் எது பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிறதான் சேர்த்து அதை அந்த செய்தியிலேயே ஃபீட் பண்ணுறாங்க. அப்படின்னா
நாளைக்கு காலையில 7:30 மணிக்கு அதை போடுறாங்கன்னா அப்டேட்டட் 7:30 AM அப்படின்னு போடும். இதுல அது ஆகவே ஆகாது. அப்படிங்கிறப்ப இதை எவன் எடிட் பண்ணானா, எடிட் பண்ணதா இல்லையா ஒரிஜினலாங்கிறதே தெரியாது. இப்ப அதனால அவர் என்ன சொல்றார், JEE IISER இது போன்ற தேர்வுகள் நடக்கும் பொழுது ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல சொல்றதுக்கு கூட அவன் வேணும்னே எடிட் பண்ணி சொல்ல, பாருங்க நான் இந்த ஃபைல் இந்த பேப்பர் எல்லாம் பாருங்க அப்பயே எனக்கு கிடைச்சிருச்சு, நான் இதுக்கு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணேன் அப்படின்னு. இவன் ஏதோ ஒரு நியூஸ ஒரு இதே போட்டு ஒரு வினாத்தாலே இவனே ஒன்று ரெடி பண்ணி, அதாவது ஒரிஜினல் வந்த பிறகு அதை ஏற்கனவே ஏதோ ஒரு மாடல் டெஸ்ட் பேப்பர்னு ஒன்று கொடுத்ததோட இதையும் சேர்த்து வச்சு உன்னால எடிட் பண்ண முடியும், அது டைம் ஸ்டாம்ப் மாறாது அப்படிங்கிறப்ப அது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் அப்படின்னு அவர் லைவா டெமோ பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த வீடியோ போய் யாராவது நேயர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க காமகோடி அவர்கள் இதுன்னு அவர் டெக்னிக்காலிட்டி பத்திலாம் போகல. ஏன்னா இதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தனும் செய்யணும்னு நினைப்பான். அவர் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் சொல்ல, எப்படி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு டெமோ பண்ணி காட்டிருக்காரு. அதனால இது மத்திய அரசு எடுத்த இந்த முடிவு பேன் அப் டு 22 30 வரைக்கும் எடிட்டிங் மெசேஜிங் பண்ண முடியாத அளவுக்கும் பண்ணி வச்சிருக்காங்க. எடிட்டிங் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு வேலையும் பண்ணி வச்சிருக்காங்க. ஆகவே இது ஒரு நல்ல எண்ணத்தில் செய்யப்பட்டது, தவறு நடந்துடக்கூடாது. இதற்கு பிறகும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா பல பயங்கரவாத தகவல்களை டெலிகிராம் மூலம், வாட்ஸ்அப் மூலம் கண்டுபிடிச்சிடறாங்கன்ட்டு டெலிகிராம் மூலமாக, இன்ஸ்டாகிராம் சேட் மூலமாக, ஆன்லைன் கேமிங் ஆப் மூலமாகலாம் பண்றாங்கிற பல செய்தி வருது. அப்படி இதையும் பயன்படுத்துறாங்க. யூஜ் ஃபைல்ஸ் இது பண்றதுனால போதைப் பொருள் கடத்தல் அந்த விஷயங்கள்லாம் கூட அதை என்கிரிப்டட் கோடோட அனுப்பிச்சு இது இவன்ட்டு தான் போகுது அப்படிங்கிறது மாதிரிலாம் தகவலை பரிமாறிக்கொள்றாங்கலாம் வருது. ஆகவே இது தடை செய்யப்பட்டது சரிதான் அப்படின்னு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டுதான் டெல்லி நீதிமன்றம் இந்த தீர்ப்பை சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து பாஜக ஆட்சி அமைத்து விட்டது. இப்போ அங்க எதிர்கட்சியாக யார் அமர்வது? 15 வருடம் மேற்கு வங்க மாநிலத்தை கோலோச்சிய மம்தா பானர்ஜியோடைய அந்த அரசியல் ஆளுமை என்பதெல்லாம் கட்டம், அது ஒரு பிம்பம் தான், அது பதவி இல்லை அதிகாரம் இல்லை அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லை, ஜீரோ தான் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவரால் ஆதரிக்கப்பட்ட சோபன் தேவ் சட்டோபாத்யாயா யாருமே ஆதரிப்பதற்கு தயாராக இல்லை. 80 MLA இருக்காங்க, அதுல 20 பேர் தான் மம்தாவை ஆதரிக்கிறாங்க, பாக்கி 60 பேர் வேறு ஒருவரை தான் ஆதரிக்கிறதாக செய்திகள் வருது. அவர் தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அம்மையார் வழக்கம் போல நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நீதிமன்றமும் யார் பக்கமா அதிகமாக ஆதரவு இருக்கிறதோ அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவருங்கிற மாதிரியும் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த செய்தியெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஒரே டெம்ப்ளேட்டை நீங்க ஒவ்வொரு முறையும் அதையே பயன்படுத்தினீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் மம்தா பானர்ஜி. ஏற்கனவே 2வது முறை அவர் வெற்றி பெற்றது, 3வது முறை பெற்றதுலாம் சில எமோஷனல் கார்டெல்லாம் அவங்க பயன்படுத்தலாம். திடீர்னு அவங்க அடிபட்டது மாதிரி கால் பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு இது பண்ணது, வீல் சேரில் இப்படியெல்லாம். அதுக்கப்புறம் பெங்காலையே நாசப்படுத்துறதுக்காக குஜராத்திலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியெல்லாம். டெல்லி மேற்கு வங்கத்தை கட்டுப்படுத்தணும், மேற்கு வங்கத்திற்கு என்ற ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. எப்படி இங்கே தமிழ்நாட்டில் உருட்டுறாங்களோ அதே மாதிரி அங்கே அம்மா உருட்டினாங்க. அது ஒரு 2-3 டைம் ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அந்த அம்மா போயிடுச்சுன்னா, மத்திய அரசுடைய திட்டங்கள் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துட்டா அது மோடி போய் சேர்ந்துருவாரு அப்படின்ட்டு திட்டங்களை எல்லாம் முடக்க ஆரம்பிச்சான். அதாவது இங்க ஸ்டிக்கராவது ஓட்டினாங்க. தமிழக அரசு போனா போட்டு நீ திட்டத்தை கொண்டு வாப்பா, அதுல நான் என் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறேன், அதுல எப்படி ஊழல் பண்றது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஜல்ஜீவன் நீ ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கொண்டு போகணுங்கிறது உன்னுடைய திட்டமா இருக்காது, நல்ல திட்டமாக இருக்கிறது, அது நானும் அதை ஏத்துக்கிறேன். அதுக்கு எங்க ஊர் திட்டத்துடைய பேரை அதுக்கு ஸ்டிக்கர் இட்டுனேன். நீங்க ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டியா, நான் கலைஞர் வீடுன்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணாங்க. அவங்க இந்த வீடுன்னு வந்தாலே இது மோடி கொடுத்ததாக அந்த மக்களுக்கு போய் சேர்ந்தேன். ஏன்னா நான் எந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டமும் நான் வெஸ்ட் பெங்கால்ல பண்ணதில்லை. இப்படி ஒரு புதுசா ஒரு திட்டம் வந்தா, குறிப்பாக மருத்துவ காப்பீடெல்லாம் வந்ததுன்னா அது இந்த மக்களிடம் பெரிய அளவில் போய் சேர்ந்துரும், அது மத்திய அரசு குறிப்பாக பாஜகவிற்கு அட்வான்டேஜ் ஆயிடும்னு சொல்லி பல திட்டங்களையே முடக்கினார். ஸோ இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த மக்களுக்கு இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லி தான் இப்பொழுது
ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆட்சி மட்டும் மாறவில்லை, காட்சியும் மாறி இருக்கிறதுங்கிறது தான் நீங்கள் சொன்ன பல விஷயங்கள். அந்த அம்மா வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ரொம்ப அது பார்க்கும் பொழுதே வருத்தமாக தான் இருந்தது. நீங்கள் சொல்ல மாதிரி ஆளுமை 15 வருடங்கள் முதல்வர், பார்த்தாலே பயப்படுற ஒரு காலம் போய் வெயிட் பண்ணுங்க, அவர் போலீஸுங்களை அழைச்சிட்டு போகிறோம். ஏன்னா அங்கே அது அப்படி போயிட்டு அந்த படி ஏறி அந்த சாமி தரிசனம் பண்ணோம். மக்கள் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க, ஏற்கனவே தரிசனம் முடிச்சவங்க வந்துடுங்க, வெயிட் பண்ணுங்க அழைச்சிட்டு போகிறேன்னு அவர் வந்து ஒரு தனியாள் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த இதெல்லாம் பக்தர்கள்லாம் போன பிறகு அப்புறம் படி ஏறி அழைச்சிட்டு போய் பக்கத்தில் போகிறேன். ஒருத்தவங்களாவது அவங்களுக்கு மரியாதையாக வணக்கம் சொல்கிறதோ, சீஃப் மினிஸ்டர், முன்னாள் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்களேன்னு ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறது. எந்த கழுதை எதுக்கு இங்கெல்லாம் வருது, இவளுக்கு எதுக்கு இங்கே வரணும், இவளுக்கு ஃபுல்லாக வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவாகவும் அங்கே உட்காந்துக்கிட்டு புர்கா மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டுலாம் சீன்லாம் போட்டது, இது எதுக்கு இந்த கோயிலுக்கு வருது? காளிக்காக நம்மளுடைய பந்தல் அமைக்க முடியவில்லையே துர்கா பூஜையும் பொழுது, இது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அந்த மக்கள் கேட்பது போல முகத்தை அப்படியே வச்சுட்டு அப்படியே கடந்து போனதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை வரும் பொழுதும் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராகவும் நானே வாதாட போகிறேன்லாம் கவுன்லாம் வக்கீல் கவுன்லாம் போட்டுட்டு அந்த அம்மா சீன் போட்டாங்க, ஜட்ஜுகளை சிறைப்படுத்தது, அப்படி எல்லாம் நடந்தது. அப்புறம் கவர்னர் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு. ஏன் எலெக்ஷனுக்கு முன்னால வந்து ஜேபி நட்டாவே இருக்கட்டும், அதுக்கு முன்னால அதுக்கப்புறம் இப்பொழுது அமித்ஷா வந்து ஹோட்டலை விட்டு வெளியில வர முடியாதுன்னு சொன்னதெல்லாம் இருக்குது. ஸோ அதற்கான பதிலாகத்தான் இப்போ நடந்தது. என்ன விதித்தீர்களோ அதுதான் முளைத்து நிற்கிறது அப்படிங்கிறது. இப்போ ரித்தபிரதா பானர்ஜி அப்படிங்கிறவர் எனக்கு பின்னால் 60 எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஏற்கனவே சபாநாயகர்கிட்ட போய் கொடுத்துருக்காரு. அதை வந்து சபாநாயகர் ஒரு சில விஷயங்களை சபாநாயகரை கண்டித்த நீதிமன்றம், ஆனால் இது சரிதான் அப்படிங்கிறது அப்படின்னு மொத்தமே 80 பேர் ஆயிருக்காங்க எம்எல்ஏக்களாக டிஎம்சிலேருந்து. அதில் 60 பேர் ரித்தபிரதா பானர்ஜி ஆதரிக்கிறாங்க, 20 பேர் தான் இவர் நியமித்த இதுக்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. இவரை வைத்தே வந்து சுவேந்து அதிகாரி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது. சரி, சட்டசபையில் தான் அப்படியா அப்படின்னா, பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 28 சீட்டு இருக்குது டிஎம்சிக்கு. அதில் 20 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேசியவாத இந்திய குடிமக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு நாங்கள் தனியாக இது பண்ணுறோம், டிஎம்சிங்கிற பேனரில் எங்களை கொண்டு வந்துடாதீங்க, எங்களுக்குன்னு ஒரு தனி பார்வை இருக்கிறது அப்படின்னு. ஏற்கனவே இந்த நாயுடு, நிதிஷ்குமார் இவர்களை நம்பித்தான் இந்த அரசு இருக்கிறது அப்படின்லாம் மிரட்டுறதுனால இப்போ புதுசாக சுவேந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு 20 லட்டு மாதிரி கொண்டாந்து ஒரு 20 எம்பியை கொண்டாந்து இறக்கிட்டாரு. அவங்க வேற கட்சியில் இருந்தாலும் பெரும்பாலும் அவர்கள் மத்திய அரசு ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இந்த பாக்கி 8 பேர் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதில் பல கிராக்குகள் தான் இருக்கு, அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த கிராக்லேயும் ஒன்று இருக்குது, அது வந்து கல்யாண் பானர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து தங்கர் எல்லாம் மிமிக்ரி பண்ணி அசிங்கமாக முகசேஷ்டைகள்லாம் பண்ணவர் பாராளுமன்றத்திலேயே. அவர் என்ன சொல்றாரு, யாரு மம்தாவுடைய கசின் அபிஷேக் பானர்ஜிக்கு எனக்கும் ஒத்து வராது, அவன் வந்து இங்கே பாராளுமன்றத்துடைய எதிர்கட்சி, அதாவது கொறடா அவங்களுடைய கட்சியுடைய தலைவராக அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவருக்கும் மௌத்ராவுக்கும் பிரச்சனை. ஸோ இந்த 8 பேருங்கிறதுக்குள்ளாரே பல பிரச்சனைகள் இருக்குது. இவங்க பாராளுமன்றத்தில் எப்படி செயல்பட போகிறாங்கன்னு. இப்போ இது மட்டும்தான் இப்படி இருக்குதான்னா, நேற்று பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே கட்சியிலையும் குத்துவட்டு நடந்திருக்கு. ஒரு 7 பேர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க போல இருக்கு. 14 பேர் இருக்கக்கூடிய மீட்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னா எவனும் பாதி பேர் வரவே இல்லை. அந்த இதில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அதாவது மோடியை, பாஜகவை யாரெல்லாம் வந்து துரோகம் இழைத்தார்களோ, ஏன்னா அவ்வளவு ஒரு 30 வருடங்கள் ஆட்சியில் இருந்த கம்யூனிசத்தை தூக்கி எறிவதற்கு மம்தா பானர்ஜி இருந்தால், அவருக்கு அந்த நேரத்தில் உதவியாக இருந்தது பாஜக. நீ அவங்களையே ஒவ்வொரு முறை தேர்தல் நடந்து முடிந்த பொழுது எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கீங்க, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே மக்கள் இருந்திருக்காங்க. அதுக்கான விளைவாகத்தான் இருக்குது. அதை விட ஒரு புதுசாக அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அரூப் பிஸ்வாஸ் அப்படிங்கிறவர், அவர் வந்து முன்னாள் டிஎம்சியுடைய பொருளாளர். அவர் வந்து பேங்க் மேனேஜருக்கு கடிதாசி போட்டார். யார் தலைவராக போகிறாங்க, யார் கட்டுப்பாட்டில் இந்த கட்சி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில. இந்த ஆள் போகிற இடத்துலலாம் அபிஷேக் பானர்ஜி உதவாங்கிறாரு. மம்தா பானர்ஜியோட நிலைமை பரிதாபமாக இருக்குது. ரித்தபிரதா அவர் நாதான் அப்படின்னு சொல்கிறாரு.
அதனால் அது வரைக்கும் யாரும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டாப் பேமெண்ட் கொடுப்பாங்கல்ல, ஸ்டாப் பேமெண்ட் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ணி வைங்க. யாரும் இது வந்து தவறாக அந்த நிதியை, கட்சியுடைய நிதியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மேனேஜருக்கு கடுதாசி போட்டிருக்காரு. இந்த லெவலில் தான் வந்து டிஎம்சி இருக்கிறது. என்னென்ன கூத்து, என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாண்டாங்க. கவர்னர் வந்து ஒரு இடத்துக்கே போக முடியாது, போலீஸை வச்சு என்னென்ன கூத்து இந்த அம்மா அடித்தது. ஆனால் அந்த அம்மாவை நினச்சி இப்பொழுது பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் அரசியலில் இதெல்லாம் ஒரு பாடம். இது இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு எல்லாரும் இதை படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. நிறைவு செய்தியாக மில்லட் கிளேவ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அது. அதில் வந்து ஒரு மௌலானா பேசியிருக்காரு. இந்தியாவில் வந்து ஹிந்துக்கள் வந்து மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆதிவாசிகள், எஸ்சி, எஸ்டி, அப்புறம் தமிழர்கள், லிங்காயத் இவர்கள்லாம் இந்துக்களே இல்லை. அதுபோல் ஜாட் அப்படிங்கக்கூடிய அந்த பிரிவினர் தங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். நம்மளை வந்து செக்யூலர் ஹிந்துக்கள் ஒரு பக்கம் டார்கெட் பண்ணாங்க. அப்புறம் பாசிசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்துக்கள், தீவிர ஹிந்துத்துவத்தை உள்ளவர்கள் நம்மளை வந்து துன்புறுத்தினாங்க. அதனால ஹிந்துக்கள்ங்கிற நாட்டில் இந்துக்கள் மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஒரு சின்ன ஒரு காணொலி நமக்கு கிடைச்சிது, அதை வச்சு தான் அந்த நியூஸாக எடுத்திருக்கோம். இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல் இந்த மாநாட்டிலே பேசியவர் யாருன்னா, ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு அதனுடைய முக்கியமான தலைவர் மௌலானா கலீல் உர் ரஹ்மான் சஜத் நோமானி அப்படிங்கிறவர் தான். இவருக்கும் சர்ச்சைக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு உண்டு. இவர் எது பேசினாலும் சர்ச்சையாக தான் இருக்கும். நீங்கள் சொன்னது மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, நான் காபாவில் கை வைத்து சொல்கிறேன். அடிக்கடி இந்த மெக்காவுக்கு போய் இந்த காபாவில் கை வச்சு வரான். நான் அந்த உண்மையை சொல்கிறேன், இந்துக்கள் வந்து மெஜாரிட்டின்னு நினச்சிக்காதீங்க, அவங்க மைனாரிட்டிகள் தான். காரணம் என்ன, தமிழன் தன்னை இந்துன்னே சொல்ல, அது என்னென்னா திகாக்காரன் திமுககாரன் பேசுறதெல்லாம் நினச்சிக்கிட்டு உண்மை நினச்சிக்கிட்டு அவன் சொல்கிறான். ஏன்னா நான் 35 வருடங்களாக நீல அகலத்தை அளந்திருக்கிறேன் இந்தியா முழுக்க, நான் போய் பார்த்துருக்கேன். லிங்காயத்துகள் அவங்க வந்து தங்களை இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிக்கிறான். ஆனால் அதில் பார்ஷியலி உண்மை என்னென்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கும் பொழுது நம்ம இந்துக்கள் இல்லைன்னு சொல்லணும்னா ஒரு குரூப் தெரிஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு சொன்னாலும் அப்படி இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன வழிபாடு பண்ணுறாங்க அது இந்து முறைப்படி தானே அவங்க ஒரு செக்டாக இருக்கலாங்க தவிர அதை நீங்கள் எப்படி இந்துக்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்னு தெரியல. ஆதிவாசிகள் அதே போல் எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் வந்து இந்து முறையில் தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்காங்க. அவங்களோட வழிபாடு தெய்வங்கள் என்னவா இருக்குது எல்லாம் நம்ம கும்புற அதே முருகனு தான் அவங்களும். அதனால இது வந்து ஒரு பிரிவினைவாத கோஷ்டிகள். இப்போ புரியுதா ஏன் இந்த தீகா கோஷ்டியோ இல்லை மிஷினரி கோஷ்டிகளையோ நம்ம வந்து இவங்க ஏஜென்ட்டுகளாக, மிஷினரிகளுக்கு வேலை செய்யக்கூடிய இந்த திராவிட கூட்டத்தை ஏன் ஒரு ஏஜென்ட்டுகளாக சொல்கிறோம் அப்படிங்கிறது இப்போ இவருடைய பேச்சின் மூலமே தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா அவர் சொல்கிறாரு, ஆதிவாசிகள் வந்து இந்துக்கள் இல்லை, தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, அதே போல் ஷெட்யூல் கேஸ்ட் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவன் சிவனுடைய குழந்தைன்னு அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. தேவேந்திரர்களுடைய குழந்தை நாங்கள் அப்படின்னு தேவேந்திர வேளாளர்கள் சொல்கிறாங்க. அவங்க எப்படி இந்துக்கள் இல்லாமல் இருக்க முடியும்? ஆனால் இப்படி ஒரு கருத்தாக்கத்தை இந்த திராவிட கூட்டங்கள் இருக்குது. இதை நம்பி அந்த ஆள் வந்து இவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிறார். அதையும் தாண்டி அவர் என்ன சொல்ற, ஜாட்டுங்க பஞ்சாப்லையும் சொல்லி இப்போ உத்தரப்பிரதேஷ், மேற்கு உத்தரப்பிரதேசெல்லாம் இது வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து இந்துக்கள் இல்லைன்னு அப்படின்னு. இது எங்கே யார் இவருக்கு சொன்னாங்கன்னு தெரியல. அதாவது என்னென்னா, இந்து சமூகத்தை நம்ம இப்படி பிளவுபடுத்தணும்னா நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஏஎம்ஐஎம் ஒரு இது சொன்னாங்க, என்னென்னா இந்தியாவிலே நம்ம ஒரு புதுவிதமான அரசியலை தொடங்க வேண்டும். என்னென்னா இஸ்லாமியர்கள் நாடு முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு 15% 20% இருக்காங்க. அதே போல் நாடு முழுக்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் 20% 21% இருக்காங்க. நம்ம 2 பேர் சேர்ந்தாலே 40%. அதனால தான் இந்த பீம் ஆர்மின்னு ஒரு குரூப் இந்த வட மாநிலங்களில் இருக்கும். இந்த குரூப்லாம் என்னென்னா இந்த ஏஎம்ஐஎம் சொல்ல அந்த ஒரு பாலிசியில் அவங்க போகிறவங்க. நம்ம தலித்துகளும் முஸ்லீம்களும் மட்டும் ஒரு தனியாக கை கோர்த்து நம்ம புது அரசியல் திருமாவளவனும் அடிக்கடி சொல்றது. ஏன்னா அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்படி அவரை மதானி எல்லாம் போய் அவரை மீட் பண்ணி அவரை வந்து இந்த நோக்கத்தை அவரை வந்து அவர் மீது விதைக்கிற அந்த விஷயங்களையும் பார்த்தாங்க. அவர் அப்படி நினைச்சா கூட
அந்த சமுதாய மக்களை அந்த பக்கம் திருப்ப முடியுமா அப்படின்றதுல இப்போவே வந்து ஆளூர் ஷானவாசா அந்த கட்சியில் இருந்தவங்க என்னென்னலாம் சொல்லி திட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போ கூட சொல்கிறாரு, நான் வந்து வெளியிலிருந்து தான் ஆதரவு தெரிவிக்கணும்னு தாவேக்காக்க நினச்சேன், ஆனால் கட்சியினர் வந்து அமைச்சரவையிலேயே பங்கு போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, அது மாதிரி இவர் இந்த ஏஎம்ஐஎம் ஓவைசி சொல்கிறது மாதிரி தலித்துகளும் முஸ்லீம்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம புது அரசியல் தொடங்கலாம், இந்துத்துவத்திற்கும் இந்துக்களுக்கும் எதிராக களமாடலாம் நினச்சா கூட முடியாது அப்படிங்கிறது தான் ஒன்று. ஆனால் இதையெல்லாம் அவர்கள் விதைக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது இந்த சஜ்ஜத் நோமானி. புதுசு இல்லை இது போன்ற சர்ச்சையாக பேசுறதுல. இவர் 2023 ரம்ஜான்ல ஒரு உரை நிகழ்த்தும் பொழுது என்ன சொன்னாரு, முஸ்லிம் பெண் பிள்ளைகளை வந்து நீங்க தனியாக ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ அனுப்பாதீங்க, அப்படி அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் நரகத்திற்கு தான் போவாங்க. காலேஜுக்கு ரொம்ப விவரமா இருக்கா நம்ம பொண்ணு அப்படின்னு காலேஜுக்கு அனுப்புனா கூட நீங்க பிரின்சிபால்கிட்ட போய் இவ காலேஜில் தான் உட்கார்றாளா, வேறு யாருக்கு கூடயாவது பேசுறாளா, கிளாஸை பக் அடிக்கிறாளா அப்படிங்கிறத நீங்க அவ்வப்பொழுது அப்டேட் அந்த பிரின்சிபால்கிட்டன்னு கேட்கணும். இதை செய்யலைன்னா அந்த பெற்றோர்கள் நரகத்திற்கு தான் போவார்கள் அப்படின்னு பேசினவர். 2021 தலிபான்கள் வந்து ஆப்கானை போர் மூலமாக அங்க இருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தூக்கி எறிந்து விட்டு இவங்க வந்து கைப்பற்றும் பொழுது அதை கொண்டாடியவர் இந்த சஜ்ஜத் நோமான். அப்பலிருந்தே அவருடைய இப்போ 2023 அவர் ரம்ஜானில் பேசினதும் பெண் பிள்ளைகள் மீது இந்த அழுத்தத்தை அவர் கொடுக்கறதும், இங்கே 2023 தாலிபான்கள் ஆட்சிக்கு வருவதை கொண்டாடியதுலேருந்தே தாலிபானுடைய போக்கில் தான் இவருடைய பார்வையே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த ஹிஜாப் பிரச்சனை பெங்களூர்ல உடுப்பியில் வந்த பொழுது மைசூரில் பண்ணீங்க, பெங்களூரில் பண்ணுறீங்க, அங்கே பண்ணுறீங்க, இங்கே பண்ணுறீங்க, முடிஞ்சா ராஜஸ்தானில் உங்களால் ஹிஜாப்பின் மீது கை வைக்க முடியுமா, கை வைத்து பாருங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மத வன்முறையை தூண்டுவது போல அவர் பேசிய அந்த பேச்சுகள் ஒரு சர்ச்சையானது. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், அதாவது இஸ்லாமியர்கள் ஒரு தனி ட்ராக்ல போகணுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். என்னன்னா முதல்ல வந்து நம்ம செக்குலர் கட்சிகளை நம்பணும், அவங்க நம்மளை காட்டி வந்து இது பண்ணாங்க, பாசிஸ்டுகளை நம்மளுக்கு ஒரு அடையாளப்படுத்தி காட்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பலம் இழந்து போயிட்டாங்க செக்குலர்கள், பாசிஸ்டுகள் மேலே வாங்கி அவங்க இப்போ கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட இந்துக்கள் மெஜாரிட்டின்னு நினைக்காத, அவர்கள் மைனாரிட்டி தான், ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பிரிவு பலவீனங்கள் இதையெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, மகாராஷ்டிரால அந்த லோக்சபா எலெக்ஷன் போன லோக்சபா மகாராஷ்டிராவில் இவர் என்ன பேசினார்னா, நாம் வந்து பாஜகவிற்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போடக்கூடாது, அவங்களுடைய அலையன்ஸ்ல யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, அவர்களை வந்து புறக்கணிக்க வேண்டும், பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்பொழுதுதான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து உத்தரப்பிரதேசுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தும் இதுதான் வந்து ஓட் ஜிகாத் அவரும் சொன்னார், இது ஓட் ஜிகாத்னு. அதாவது இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு, குறிப்பாக பாஜகவை ஆதரிப்பவர்களுக்கோ பாஜகவிற்கு அலையன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கோ பாஜகவினருக்கோ ஓட்டளிக்க கூடாது, அவர்களை சமூகத்திலிருந்து ஒரு தேசியவாத முஸ்லீம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டா கூட அவனை வந்து அந்த சமூகத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாரு தான் ஓட்ஜிங். அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சையாக பேசிய மனிதர். இதை ஏதோ எப்பவுமே சர்ச்சையா பேசுறவர் இன்னைக்கு இதுவும் பேசியிருக்காரு அப்படின்னு கடந்து விட்டு போக முடியாது. அதனாலதான் சசாத் பூனாவாலா அவர் நம்ம இப்பொழுது பாஜகவோட செய்தி தொடர்பாளர்கள் இவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா சமூகங்களுக்குள்ளாரே ஒரு பிரிவினையையும் குறிப்பாக இந்துக்களிடையே பகைமை உணர்ச்சியும் இவர் தூண்டியிருக்காரு. இவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்முடைய பார்வையாகவும் இருக்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.